ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 109. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகில் சாலைப்புதூர் என்ற ஊரை சேர்ந்தவர் திரு கணேசன். இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். உலக நல தொண்டன் வேதாத்ரி மகரிஷி ஐயாவின் மனவளக்கலை பயிற்சி பெற்றவர். சித்தர்கள் தேடலில் ஆர்வ மிகுதி உள்ளவர். ஒரு நாள் டீ கடையில் தேநீர் எறிந்து கொண்டிருந்த பொழுது இவரது நண்பர் பருப்பு வியாபாரம் செய்யும் ராசுக்குட்டி என்பவர் தலையில் கட்டுடன் வருவதை கண்டு எப்படி இந்த காயமாச்சு என விசாரித்தார். அதற்கு அந்த நண்பர், கொடுமுடி அருகே உள்ள டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு பருப்பு வாங்க சென்றிருந்தேன். அங்கு தோட்டத்தில் ஒரு வயதான மூதாட்டி ஒருவர் இருந்தார். டாக்டர் நடராஜன் ஐயா அவர்கள் அந்த மூதாட்டியை சுட்டி காண்பித்து அப்பெண்மணி ஒரு சித்தர் என்று கூறி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என சொன்னார்கள். நானும் சித்தர் தானே என அருகாமையில் சென்று ஆசி கேட்க அந்த பாட்டி கையில் இருந்த செம்பை எடுத்து என் தலையில் ஓங்கி அடித்து விட்டார். அதான் தலையில் தையல் போட்டு கட்டு போட்டுள்ளேன் என்று திரு கணேசனிடம் கூறினார். மேலும் அந்த பாட்டிக்கு குறைந்தது 130 வயதாவது இருக்கும் என்றும் மிகவும் திடகாத்திரமாகவும் தெளிவாகவும் பேசுகிறார் என்றும் கேட்பதும் தெளிவாக கேட்கிறார்கள் என்றும் அவரது முகம் முழுமதி சந்திரன் போல் பிரகாசமாக ஒளி பொருந்தியதாக இருந்தது என்றும் நிச்சயம் அந்த பெரும் மனுஷி மிகப்பெரிய சித்தர்தான் என்றும் நீயும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வா என்றும் கூறினார். ஏற்கனவே சித்தர் தேடலில் ஆர்வமிக்க திரு கணேசன் அவர்களும் பாட்டியை காண பேராவலுடன் டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு புனித யாத்திரை கொண்டார். இந்த சம்பவத்திற்கு 2 நாள் முன்னதாக தான் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் சிறு விபத்து ஏற்பட்டு தன் கை விரல்கள் இரண்டும் காயம்பட்டு கட்டுப்போட்டு இருந்தார் திரு கணேசன் அவர்கள். தான் கையில் கட்டுப்போட்டு இருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் முக்கியமாக நம் பாட்டியாருக்கு தெரியக்கூடாது என்றும் ஒரு துண்டை வைத்து அந்த காயக்கட்டை மறைத்து வைத்து பாட்டி முன் அமர்ந்தார். ஏனெனில் அடிபட்ட தன் கை விரல்களில் மீண்டும் பாட்டியார் அடித்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்தே மறைத்து வைத்துக் கொண்டார் திரு கணேசன் அவர்கள். நம் பகவான் பாட்டியார் தன் அடிபட்ட கை விரல்களை கவனிக்காதபடி தன் கைகளை மறைத்து உட்கார்ந்திருந்த திரு கணேசன் அவர்களை பார்த்த நம் பகவான், ஏண்டா கம்பெனியில வேலை செய்யும் போது 2 விரலில் நசுக்கி போட்டுட்டு இங்க வந்து மறைச்சு உட்கார்ந்திருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியாடா என கெட்ட வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்து விட்டார். நம் பாட்டியாரை சந்தித்த முதல் அனுபவத்திலே அதிர்ந்து போனார் திரு கணேசன். ஏனெனில் இவருக்கும் இவரது குடும்பத்தினருக்கு மட்டுமே தெரிந்த இந்த விபத்தின் விவரத்தை நேரில் பார்த்தது போன்று பாட்டி கூறியதை கேட்டு பக்தியில் மிரண்டு போனார். பின் நம் பாட்டியார் திரு கணேசன் அவர்களை தன் அருகே வரச் சொல்லி சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்து தன் கையாலேயே பிசைந்து அவருக்கு ஊட்டிவிட ஆனந்தத்தின் உச்சிக்கு சென்று விட்டார் திரு கணேசன் அவர்கள். தனது அருகிலேயே அவரை படுத்துக்கோடா என சொல்ல இவரும் சிறிது நேரம் பாட்டியின் அருகில் படுத்தியிருந்தார். சில நிமிடங்களில் பாட்டியார் படுத்தவாறே மலமும் ஜலமும் கழிக்க இவருக்கு பெரிய ஆச்சரியம். என்னவென்றால் சித்தர்களின் கழிவான மலம் சிறுநீரில் துர்நாற்றம் வீசாது என செவிவழி செய்தியாய் அறிந்திருந்த திரு கணேசன் அவர்களுக்கு நிசத்தில் தன் கண்முன்னே பாட்டி கழித்திருக்கும் சிறுநீர் மலத்தில் ஒரு சிறு துர்நாற்றம் வராததை கண்டு பெரும் ஆச்சரியப்பட்டு போனார். 18 சித்தர்களின் மொத்த உருவமும் நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தருக்குள் அடக்கம் என்பதை தனக்குள் உணர்ந்த திரு கணேசன் அவர்கள் கண்களில் நீர் பெருக பராசக்தி பாட்டியை வணங்கினார். நாமும் வணங்குவோம். ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.